ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஐ எம் பிருத்திவ் சேது. இது வரைக்கும் பிருத்திவ் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது நாட்டோட நலன் கருதி என்ன சொல்லியிருக்கிறாரு பிரதமர் மோடி, எரிபொருளை சேமிங்க, அனாவசியமாக வெளிநாட்டுக்கு பயணங்கள் போகிறத தவிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை கடைப்பிடிச்சா நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா. இதை மக்கள் அது மக்கள்னு சொல்ல முடியாது, எதிர்கட்சியில் இருக்கிறவங்க விமர்சனம் பண்ணுறாங்க. அது சரியாக வருமா? அருகில் பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் போய் தீப்பெட்டி வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு மகனை அம்மா அனுப்பிச்சாங்கன்னா நடந்து போகிறதில்ல, பசங்க பைக்கில் போய் வாங்கிட்டு வராங்க. இது எதுக்காக? 1 கிலோமீட்டர் நடந்தால் உடம்புக்கும் நல்லது. ஆனால் அப்படி செய்கிறாங்களான்னா செய்கிறதில்ல. சரி, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா என்ன செய்கிறாங்க? பைக் எடுத்துகிட்டு அல்லது கார் இருந்தால் கார் எடுத்துக்கிட்டு வெட்டியாக என்ன செய்கிறாங்க? தேவையில்லாமல் சுற்றுறாங்க. 6 நாள் வேலை பார்த்தாச்சு, 7ஆவது நாள் குடும்பத்தோடு வீட்டில் இருப்போம் அப்படின்னு இல்லை. ஒய்ஃபை கூட்டிகிட்டு ஏதோ தவிர்க்க முடியாத ஒரு இடத்துக்கோ ஒரு ரிலேஷன் வீட்டுக்கோ போனால் பரவாயில்ல. ஆனால் தான் மட்டும் ஒரு காரில் போயிட்டு ஒரு நண்பர்களை தேவையில்லாமல் போய் மீட் பண்ணி, நண்பர்களை மீட் பண்ணுறது உண்மை தான், அது நியாயம்தான். ஆனால் அதுக்காக ஒரு காரில் போகிறதா? அவனை வர சொல்லலாம், அவர் பைக் வச்சுருந்தா பைக்கில் வரலாம். காரில் போகிறதுங்கிறது தேவையில்லாத விஷயந்தான். எறும்பு கூட்டம் கூட என்ன செய்யுது? மழை காலத்துக்காக தானியங்களை சேமித்து வைக்குது. அதனால தான் அவங்களும் என்ன செய்கிறாங்க? எல்லாருமே சேமிக்கணும்னு சொல்கிறாங்க. அது ஒரு பிரதமர் சொல்கிறது தப்பா? எந்த விதமான ஒரு உண்மையாக என்னங்கிறது கூட தெரியாமல் என்ன செய்கிறது? ஆறு, குளம், குட்டை, மலை, கடல் அனைத்தையும் நம்மால் முடிந்தவரை பாழ்படுத்திட்டோம். இவ்வுலகத்தில் இருந்து மறைக்கிறோம். இந்த இயற்கை வளங்களையும் சிக்கனமாக பயன்படுத்தினா நம்மளுடைய சந்ததிகளுக்கு அது கொஞ்சமாவது போய் சேரும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். முதல் பிரைம் மினிஸ்டர் சொல்கிறதோட அர்த்தம். போக்குவரத்தை கணக்கிட்டோன்னு வைங்க, ஒரு வண்டியை ஒரு மாதத்துக்கு இவ்வளோ பெட்ரோல் தான் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் குய்யோ முறையோன்னு எதிர்கட்சிக்காரங்க என்ன செய்வாங்க? அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்வாங்க? தேவையில்லாமல் கூச்சல் போடுவாங்க. சிக்கனம், சேமிப்பு அப்படிங்கிறது பணத்தில் மட்டும் இல்லை, எரிபொருள் அப்புறம் எலக்ட்ரிசிட்டி எல்லாத்துலேயும் தான் இருக்குது. அதை மக்கள் உணரணும். அப்போ தான் ஒவ்வொருத்தரும் தன்னால் முடிஞ்ச அளவு பணத்தை மட்டும் இல்லை, இயற்கையோட செழிப்பையும் நம்ம காப்பாற்றணும், சிக்கனப்படுத்தணும். எரிபொருளை சிக்கனப்படுத்தணும், எலக்ட்ரிசிட்டியை சிக்கனப்படுத்தணும். அதுதான் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு. அது நல்ல ஒரு எண்ணத்தோடு நம்ம எடுத்துக்கணும். அதுதான் நிஜமான ஒரு நாட்டுப்பற்று உள்ளவங்களோட செயலாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.